அந்த நடை நடந்த அச்சு மெத்த போலிருப்பேன் அந்த நடை நடந்த அச்சு மெத்த போலிருக்கு அச்சு மெத்த போலிருக்கு இந்த நடை நடந்த அழகு பெண்களா மொத்தம் போலிருக்கு ராஜா ராஜா யாரடி அந்த ராஜா எங்களுக்கு தெரியாம துர ராஜா துர ராஜா வருவாங்க ரோசா பூ வாங்கி வச்சு ரோசா வரமான ரோசா பூ வாங்கி வந்து ரோசா பூ வாங்கி வச்சு அழகு பெண்களா துர ராச காணலையே ரோசா வரமான ரோசா பூ வாங்கி வந்து ரோசா வரமான ரோசா பூ வாங்கி வந்து ரோசா வரமான அழகு பெண்களா ரோசா பூ வாடிருக்கு மாமாய் யாரண்ணா மாமா மத்தாளக்கர மாமா டைட் ஒழுங்கா வைங்க கூசுது புதுசு இல்ல பிரஸ் பீஸ் அப்படியா இன்னும் கைப்படாத ரோசா உண்மையாவா நம்பலாமா? கை மட்டும் படல ஆமா மத்ததெல்லாம் உழப்பிட்டாங்க முகர கதை பாரு கோவப்படா அகலம படுத்திருந்தே ஐத்தானை ஆடுகள் சிரிச்சு எதுல ஐத்தத்தில ஓஹோ. ஆடுகள் சிரிச்சு அந்த நடை நடந்த அச்சு மெத்த போலிருப்பேன் மட்டும் போல இருப்பேன் செல்ல நடை நடந்த பெண்களா சினி மட்டும் போல இருப்பேன் அடி ஆத்தே நீ ஒரு ஆள் தாண்டி தீர்மானம் அப்படியே வைக்கிறிய ஆமா திருச்சி கலைக்காவேரியில படிச்சீங்களோ ஆஹா அதுக்கு பக்கத்துல இருக்க குளக்காவேரியில படிச்சேன் உள்ளபடி உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்ன நானு ஆ, எத்தனை பெண்கள்லாம் பார்த்திருக்கேன் அது தெரியும் நீ கொல்ல பொம்பளை அப்படி பாத்திருக்கீங்க சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற அட ரோட்ல போயில வரையில பாக்குறது அப்படி இல்லையா எத்தனை பெண்களை பார்த்திருந்தாலும் இந்த ஊர்ல இந்த மேடையில இப்ப தாண்டி இப்படி பாக்குறேன் எப்படி நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பொம்பளைய நான் அதை ஒத்துக்கிட்டு உன்னை பார்க்க சொன்னாங்களா ஏண்டி உனக்கு இன்னும் உலக அனுபவம் பத்தல அப்படின்னா நாய் முறைச்சு பார்த்துட்டு போகுது ரோமக்கட்டு அதிகமா இருக்க பெண்களுக்கு தான் ஆ, உணர்ச்சி அதிகமா இருக்க அப்படியா ரோமக்கட்டா காமக்கட்டான் ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சிகளும் அதிகமா இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க போறியா மாட்டேன் என்ன சொல்ல போறேன் விடியறதுக்குள்ள எடுத்தே விடுவேன் விடியற வரைக்கும் ஒன்னா பல்லு கடிச்சு புடுங்குவியோ அவ்வளவா இருக்காங்க இங்காரு அப்புறம் டென்ஷன் கோவப்படாதியா மொத்தம் உங்களை எல்லாம் எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ அவன் கூடிய சீக்கிரமே கரண்ட கால் இழுத்து செத்துருவேன் சாகட்டும் செய்ய முடியாத நாய் என்ன மசத்துக்கு வரையாமே செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் 64 டைப்பில் பிடுங்கி பிடிவேன் நெக்கி பிடிவேன் முண்டப்பயல் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க ஐயா நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு அந்த ஆசா பாசை இருக்காதா இருக்கும் எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன் நான் அமிர்தா பையன் நானும் பொறுக்க முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் தினம் ராத்திரி 1 மணிக்கெல்லாம் கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி அந்த தலையில் ஊற்றி கிணறே வற்றி போச்சு. அந்த தண்ணியும் இல்லை ஒரு சும்மா இருந்துக்க கோவப்படாம தெரியாமல் கேட்டுவிட்டேன். ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள இவ்வளவு வேதனைகளா? அவ்வளவு அடக்கித்தான் வச்சிருக்கேன். எங்க இவ்வளவு வேதனைகளோ சோகங்களோ துக்கங்களோ எல்லாத்திலையும் மனசுல போட்டு மறைச்சிக்கிட்டு தான் வெளியில வந்து சிரிச்சு பேசுறீங்களா? ஆமா கோபால். அப்படி டாடிப்பா நம்ப முடியலையே. நம்பிட்டு ஆகணும் கோபால். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கோவில் இருக்குல்ல அம்மன் கோவில், அந்த அம்மன் கோவில் உள்ள அம்மன் சில மாதிரியே இருக்கிய. இவ்வளவு அழகா இருக்கிற உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு படுத்திருக்காங்க.
நான் சிலமா இருந்த என்ன பண்ண ஏன் மணி ஆட்டுற பூசாரி ஒழுங்கா ஆட்டணும்ல அவன் மணியை கையில் பிடிச்சிட்டு மணின்னு படுத்துக்கிட்டானா மஜ்ரா விளங்கு மணியில நாக்கு வேற இல்லை தெரியுமா அப்புறம் எப்படி சத்தம் வரும் நானும் நாக்கு போடுறாங்கிற மாட்டேங்கிற என்ன காரணம் நாக்கு போட்டா சலப்புன்னு சத்தம் வந்துடுமா பிள்ளைய பொங்கச்சு வருவாங்க வந்துருவாங்களாம் அதுக்காக நாக்கே போடாம அடிக்கலாம் உள்ளபடி உங்க கதையை கேட்டா மனசுக்கு வேதனையா இருக்குங்க நீங்களாவது வேதனைப்படுறீங்களே இவ்வளவு ஒரு வெகுளியான ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள இவ்வளவு வேதனைகளை ஆண்டவன் கொடுத்துருக்கேன் பாருங்க என்ன செய்யறது உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் சிரிப்பு நடி எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் உள்ளபடியே சொல்றேன் நாடக உலக செவாலியர் சகலகலா வல்லவர் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கியிருக்கீங்க பல பட்டங்களுக்கு சொந்தக்காரி நீங்க உங்களுக்கு நடிப்புக்கு சொல்லியா கொடுக்கணும் நடிப்பின் பல்கலைக்கழகம்னா அது அதிகாரம் தான் ஜோரா கைதட்டு கொடுங்க என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி இருந்து உட்காந்து நாடகம் தாயா பாக்குறாங்க ஒரு கலகலப்பா அப்படி இருக்கணும் உண்மையிலே சொல்றேன் உங்களை நினைச்சு ரொம்ப கலகலப்பா போகுது உள்ளபடி உங்களை நினைச்சா சந்தோஷம் இங்கே இருங்க வேதனையா இருக்குங்க ஏண்டி ஏய் இவ்வளவு பட்டங்களை வாங்கி என்ன பண்ண உனக்குள்ள இவ்வளவு சோகம் இருக்கே நல்லா இருந்தவனை கலப்பி விட்டே பேசாம தானே சும்மா ஆனா பரவாயில்ல என்ன அவருக்குள்ளேயும் பல சோகங்கள் இருக்கும் போல இருக்கு எல்லாமலா இருக்கு பச்சை மிளகா காரம்ல மாமியாவுக்கு ஈரம்ல எதுலப்பா ஈரம்ல எதுலயோ தொடச்சு பார்க்கட்டும் உள்ளபடி உங்க கதையை கேட்டா அதை விட சோகமா இருக்குங்க தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கணும் அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு வைக்கணும் நிறுத்தி விளக்கு எதிரடி வைக்கிற கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும் உண்மையிலே சொல்றேன் உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்கு நீ யாவது கஷ்டப்படுறிய நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் தாங்க அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கு உண்மைங்க வர்றாங்க தண்ணியை போட்டு படுக்கிறாங்க பாடாது பேரு பருவத்துல பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதான் ஒரு மயிரும் செய்யலைங்கிற அப்புறம் பயிர் செய்ய அதாங்க உங்க வேதனை எனக்கு புரியுது இப்ப ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாம் வாசம் தான் ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரியலாம் உண்மைதான் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்து வந்தேன் ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாம் ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரியலாம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்கா தங்கச்சி நீ மூடு நீ அக்கா தங்கச்சி பிறந்தது போதும் நான் ஏதோ இறக்கப்பட்டு சொல்றான்னு பார்க்குறேன் நக்கல் மஜர் ஒன்று நம்பத்தியலாம் காதரிச்சா கோழி இறக்க விட்டு குடையவான் மூக்கரிச்சா விரல விட்டுக்கிட்டு சொரியவான் அப்போ இது பழைய கட்ட விளக்கமரத்தை வந்து ஒற்றை அடிச்சு விடு கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும் பாங்க வாங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ஒருத்தரையும் காணு நாங்க ஒன்றும் தனியா வரல குரூப்போட தான் வந்திருக்கேன் கூப்பிட இந்த நாடக கோஷ்டியை என்னடியாத்தா என்னடி இப்படி டவுசர் போட்டுக்கலாம் வெளியில தெரியுது என்னத்துக்கு நீ போ உள்பாட கட்டாம என்னடி பொம்பளை நீ எங்க குடும்பத்திலே அந்த பழக்கம் யாருக்கும் கிடையாது உள்பாவோட கட்ட மாட்டோம் சட்டி தான் போடுவோம் இவ்வளோ வாய் பேசுறியே என்னை மாதிரி நீ உள்பாவோட கட்டாம சட்டி ஓட்டு சேலை கட்டி விடுவாப்போ உன்னே மாதிரியா பொம்பளையா நீனு நான் கேட்குறேன் நீ ஜட்டியே போடுறது இல்லையா சரி ஆமா என்னமோ எங்கேயோ போறீங்களாமே நாங்க திணைக்காட்டுக்கு காவலுக்கு போறோமே நானும் வர்றப்பா பாரு அதெல்லாம் வயசுக்கு வந்த கன்னி பெண்கள் நான் தெனக்காடு பார்த்ததே இல்லை என்னடி சொல்ற நான் போனது புறாமே ஆரஸ்பதி காடு கருவ காடு முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன் போய் புண்ணியம் உன்னை கேட்டாங்களா மைண்டு வாய்ஸ் நினைச்சு மறுபடியும் பேசுறேன் புரியுதா ஆரஸ்பதி காடு கருவ காடா ஆமா அடி எடுவட்ட முட்டை கோடை இழுச்சா நல்லா அதுக்கிட்ட அசோக் பவுடர் இருக்குல்ல என்னைய முண்டேன்னு கேட்குறியாவே அசோக் பவுடர் இருக்குல்லடி நீ போவ அசோக் பவனுக்கு கட்டின புருஷன் குட்டு ஏங்க மிருதாங்காரரு நீங்க ஒரு வாத்தியாருன்னா அவளை பார்த்து முண்டைன்னு கேட்கலாமா மேடையில பேச நாகரிகம் வேணும் நீ ஒரு மனுஷன் குத்துக்கலாட்டு உட்கார்ந்துருக்க நீ அப்புறம் முண்டேன்னு கேட்கிறாவே அவர் உன்னை என்னடி கேட்டாரு முண்டேன்னு கேட்டா என்னடி கேட்டாரு அவரு நான் கேட்கிறேன் உன்னை பார்த்து என்னடி கேட்டாரு அதான் முண்டேன்னு கேட்டான் அப்படியா நான் பேசிக்கிறேன் நீங்க பொறுமையாரு ஏங்க
ஒரு பெண்ணை நீங்களாம் அக்காங்கச்சியோட பிறக்கல, ஒரு பொண்ணை மேடையில் வச்சு அதுவும் முண்டைன்னு கேட்குறியா? அவளை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும்? அவள் யார் தெரியுமா? சாதாரணப்பட்டாளா? அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவளேன். சுந்தரமூர்த்தி, நீ என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்ட, போதும். அதுக்கு அவன் பரவாயில்ல. அடா நீ முண்டனை கேட்டாலும் சரி. அம்மா வர்றாங்க, அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? வாழ்க வளர்க. நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கியாடி? என்னடி அப்பா சொன்னாங்க கண்ணு காட்டு போய் கவலை பார்க்கணும். ஏய் இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். மூடு நீ மூடு. கஷ்டம் ஒப்பனுக்கு கேட்டு போடுது, உனக்கு கேட்காம போடுது. எங்க அப்பா எது சொன்னாலும் நல்லா தான் தாண்டி இருக்கு. நல்லா கிளிப்பா. தில்லே லே 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 லோ புள்ள ரங்குமா, 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 தில்லே லே 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 லோ புள்ள ரங்குமா. பார்த்தாலும் பார்த்ததடி புள்ள ரங்குமா, பார்த்துக்கிட்டே நிப்பேனடி புள்ள ரங்குமா. அடியே பார்த்தாலும் பார்த்ததடி புள்ள ரங்குமா.
துறை நீ எங்க இருந்த துறை உங்களோட என்னுடைய அங்க அசைவுகளுக்கெல்லாம் இருக்காடி கொடுக்குறியே. சரி போ போட்டோ எடுக்கிறாங்க போ. போடி அங்கிட்டு. எரும மாடு எரும மாடு ஆம்பளை அப்படி அசிங்கமா பண்ற வெக்கமா ஆதார் கார்டுல அதையா ஓட்டுவாங்க. போடி. என்னடி என்னமோ திங்கிரி என்ன திங்கிற? ஆலோலம் சின்ன பிள்ளைய சாம வீடு ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே எரும மாடு எரும மாடு எங்க நிக்குது எங்க நிக்குது? எரும மாடு எரும மாடு போகணும் உன்னை தான் கூப்பிடுறாங்க. ஏய் எரும மாடு எரும மாடு. ஏய் இந்தாடி. ஏய் எரும மாடு கீழ பாரு. ஐயோ அது கட்டுத்தர மாடு எருமை மாடு இல்ல. ஏய் கீழ பாரு. இங்க என்னத்த பாக்குற? அங்க யாரு திறந்து ஓடிக்கிட்டு தெரியுற? எங்க ஏய் கீழ பாரு. ஐயோ எதை மூடணும் அதையெல்லாம் மூடிடாத. முகத்தை தான் மூடணும். ஏமா நாளைக்கு பாக்குறவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காதன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு மரியாதையா போயிரு. அப்புறம் கொளுத்தி போடுவேன் கொளுத்தி போயிரு மரியாதையா. பொருளுக்கு உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வந்துட்டாங்களா? வாங்க அக்கா வாங்க. பழைய பேப்பர், பழைய நோட்டுகள், பழைய புஸ்தகங்கள், இது மாதிரி உங்க வீட்டுல வேஸ்டா இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், ஓடாத மிக்ஸி, ஓடாத சைக்கிள், ஓடாத கிரைண்டர், பழைய வண்டிய காணாமே. எதுக்கு அந்த வண்டியில என்ன கையை பிடிச்சு கூட்டு போறீங்க? ஏத்தி விடதான். சும்மா தானே கிடக்குற. அதேடி நீ சேலையை தூக்கி ஆடணும்னா பழைய சாமான் வியாபாரி பூரா வந்துட்டாங்க. சாமியான் பழசு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்பவும் தெரிஞ்சுக்க. போடி முதல்ல. பழைய ஜாமான தேடித்தான் வண்டி வருது. அதுதானே வீட்டை அடைச்சிக்கிட்டு சும்மா அடக்கு.